இந்த திமுகவோட பார்த்திங்கன்னா ராசா ஒருத்தன் இருக்கான். அவன் எப்பயுமே மற்ற மதத்தை கேவலமாக பேசுகிறது. இவனுங்க இந்த தீக்காரங்களோட வேலையே இதுதான் வேலை. என்ன ஆட்சி நடத்துகிறவங்க இவனுங்க யோகியமாக ஆட்சி நடத்தின மாதிரி அந்த யார் ஸ்டாலின் என்ன கேவலமாக 5 வருஷமாக ஆட்சி நடத்திட்டு தத்தி ஒரு தகுதி இல்லாமல் இன்றைக்கி பார்த்தோன்னா 8 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்னமோ இவனுங்க யோகிய மாதிரி பேசிகிட்ருக்குறான். இவன்லாம் மேடையில் ஒரு பொது மேடையில் ஒரு நாகரிகம் இல்லாமல் இந்த ராசாவெல்லாம் பேசிட்டு திரியிறான். என்ன இவன்லாம் ஒரு எம்பி எப்படியாவது இவனுங்க இந்த மதத்தை வச்சு ஜாதியை வச்சு இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு அதில் சம்பாரிச்சிக்கிட்டு நான் வெளிநாடுகள்லாம் சொத்து சேர்த்துக்கிட்டு இவன் பார்த்தோன்னா ஒரு பொது மேடையில் இன்றைக்கி இருக்கிற ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிறான். அப்போது இவங்களுக்கு ஒத்து ஊதி இவங்களுக்கு அடிமையாக இவனே ஸ்டாலினை அவ்வளோ கேவலமாக பேசியிருக்கான். ஒரு ஊர் பூரா அந்த வீடியோ ஆதாரம் வெளியில் காரி துப்பி மானங்கட்டு மரியாதைக்கிட்டு இந்த பதவிக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இவன் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு பொது மேடையில் ஒரு தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சரை எவ்வளோ கேவலமாக திட்டுறான் பாருங்கள். அப்போது இவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு அந்த வன்மத்தை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதனால் மக்கள் இன்னும் இவங்கள ஒரேடியாக இந்த தமிழகத்தை விட்டே பார்த்தோன்னா துரத்தி அடிக்கணும். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை இவ்வளோ கேவலமாக இவனுங்க கொள்ளையடிச்சிக்கிட்டு யோகிய மாதிரி பேசிக்கிட்டு இவெல்லாம் 2Gயில் எவ்வளோ பெரிய கொள்ளையடிச்சு ஏண்டா நீ அவ்வளோ ஆத்திரமாக இருக்க அசிங்கமாக பேசுகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சமாவது ஒரு நாகரிகத்தோட ஒரு பொதுவெளியில் பேசுங்கிறதுக்காக தான் பேசிகிட்ருக்கோம். அண்ணா நீ இந்த ஒரு இதில் இந்த கிறிஸ்டின் மதப்படி எல்லாமே பண்ணுறது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் பார்த்தோன்னா இந்து தாழ்த்தப்பட்ட சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு ஏண்டா நீ எல்லாம் ஆம்பளையாடா? நீ ஆம்பளையாக இருந்தால் நீ தைரியமாக பிசி சர்டிஃபிகேட் வாங்கி தனி தொகுதியில் நிற்காமல் பொது தொகுதியில் நில்றா பார்க்கலாம். உனக்கு பொது தொகுதியே நிற்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லை. இதில் நீ பார்த்தோன்னா மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு தரக்குறைவாக பேசிக்கிட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை இப்படி கேவலமாகவேடா பேசுவேன்? நீ எல்லாம் ஒரு எம்பி. ஏதோ ஒரு சில மக்களை ஏமாற்றி ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரிவினையை உண்டு பண்ணி இதே தன்னோட 60 வருஷமாக நாசமாக்கி இந்த தமிழகத்தை கேடுகட்டு கேவலமாக்கி வச்சுருக்கீங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடா? ஒரு நல்ல ஆம்பளையாக இருந்தால் நீ என்ன பண்ணியிருக்கணும்? நீ தைரியமாக நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நீ பிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு கிரிப்டோ கிறிஸ்டினாக இருந்துக்கிட்டு நீ எதுக்குடா அப்போ நீ சர்டிஃபிகேட்டை நீ வாங்கி வச்சுருக்க? உன் அயோக்கியத்தனம் பூரா இந்த உலகத்துக்கு யாருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எத்தனை நாளைக்கிட்ட நீ இந்த மாதிரி பேசிகிட்டே தெரிவ? தீக்காக்காரன் பூரா பொது மேடையில் இந்து உணர்வை மதிக்காமல் அதை கேவலமாக பேசுகிறது, அது மூலியமாக பிரிவினையை உண்டு பண்ணுறது. இதே வேலை தாண்டா உங்களுக்கு 60 வருஷமாக இந்த திமுக கட்சியிலேருந்து நாத்திகா கட்சிக்காரங்க முதற்கொண்டும் இதே வேலையாக திரியிறீங்க. இப்போ ஏதோ கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சி மற்ற 2 மதத்துக்காரத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. என்ன நீங்கள்லாம் என்னடா ஜென்மம்? சோத்தை திங்கிறீங்களா பீய திங்கிறீங்களாடா? நீ எல்லாம் ஒரு எம்பியாக தேர்ந்தெடுத்து மக்களால் தேர்ந்தெடுக்க நீங்களாம் மக்களால் தேர்ந்தெடுத்துக்கொள்ள என்ன போர்ஜரி பண்ணி என்ன மக்கள் மனசில் வெறுப்பு வன்மத்தையும் வஞ்சகத்தையும் நீங்கள்லாம் விதைச்சி அது மூலியமாக வெற்றி அடைஞ்சவன் தான்டா. நீங்கள்லாம் இப்படியா ஒரு பொதுவெளியில் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுவேன்? மானங்கட்டத்தனமா உங்களால் கூட்டணி கட்சிக்காரங்களே ஒழுங்காக தக்க வைக்க தகுதி இல்லை, துப்பு இல்லை. இதில் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டு ஏன்னா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இன்றைக்கி தாவேகா யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. உங்களை மாதிரியா கொள்ளையடித்த காசை கொடுத்து இன்றைக்கி ஒரு தேர்தலுக்கு 30,000 கோடி நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி இன்றைக்கி பொதுவெளியில் வந்துக்கிட்டு இருக்குது தகவல். எல்லாத்துலேயும் என்னடா என்னத்தை தாண்டா கொண்டு போக போகிறீங்க? பணம் காசை மானங்கட்டத்தனமா மரியாதை கட்டத்தனமா கேவலமான ஒரு ஜென்மம்டா. நீங்கள்லாம் பணத்துக்கு இப்படியாடா பீய கூட திம்பிங்க போட்டுக்கடா மானங்கட்டவனுங்களா? என்ன ஒரு தரக்குறைவாக ஒரு முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை நல்லவங்களோ கெட்டவங்களோ மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதை நின்று பார்க்கணும் அவங்க என்ன பண்ணுறாங்க. உங்களை விட யாரும் கேவலமானவங்க இல்லைடா. நீங்கள் அந்தளவுக்கு கொள்ளையடித்து அநியாயத்துக்கு இன்றைக்கி 2G காற்றுலேருந்து எல்லாத்துலேயும் கொள்ளையடித்து வச்சுருக்கீங்க மானங்கட்டவங்களா. அவ்வளோ ஆத்திரமாக வருது. உங்களெல்லாம் இன்னும் இந்த பூமியில் ஆண்டவன் விட்டு வச்சுருக்கான் பாரு. அந்த திமிரு அந்த தைரியம் உங்களுக்கெல்லாம்.